ஒரு காட்டுல ரொம்ப பெரிய பழமையான ஆலமரம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதே காட்டுல பறவைகளோட அரசரான கழுகு ஆலமரத்தை தன்னுடைய ஆலோசகராகவும் நண்பராகவும் வச்சிட்டு இருந்தது. கழுகானது அதனுடைய தலைமையில ரொம்பவே சிறப்பா பறவைகளுக்காக ஆட்சி நடத்தி வந்தது. அரசரான கழுகுக்கு மொத்தம் 3 மகன்கள் இருந்தாங்க. கழுகானது தனக்கு ஏற்படுற சந்தேகங்களை ஆலமரத்துக்கிட்ட ஆலோசிக்கும். ஆலமரமும் கழுகுக்கு நல்ல யோசனைகளை தரும். கழுகோடைய 3 மகன்களான காகங்கள் ரொம்பவே சோம்பேறியாகவும் ஒற்றுமையற்றும் இருந்தது. இதனால கழுகு மனமுடைஞ்சு போயிட்டு ஆலமரத்துக்கிட்ட உதவி கேட்டது. ஆலமரமும் கழுகோடைய வேண்டுதலுக்கிணங்க உதவி பண்றேன்னு ஒத்துக்குச்சு. ஆலமரம் கழுகோடைய 3 பிள்ளைகளான காகங்களுக்கு தினமும் ஒரு போட்டின்னு தலா 3 போட்டியை வச்சது. அந்த போட்டியினால அந்த காகங்கள் ஒற்றுமையோடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால 3 பேரும் ஒற்றுமையா ஆட்சி செஞ்சாங்க.